வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை இன்றைய வரைக்கும் எவ்வளவு பொழிந்திருக்கிறது, உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு பொழிய வேண்டும், எவ்வளவு பொழிந்திருக்கிறது, சராசரிக்கு எவ்வளவு கூடுதல் அல்லது ஒரு சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறது, அது உங்கள் மாவட்டத்தில் குறைவா, உங்கள் மாவட்டத்திற்கு எவ்வளவு பொழிந்திருக்கிறது, எவ்வளவு பெய்ய வேண்டும் மில்லிமீட்டரில், இவையெல்லாம் இதில் பார்ப்போம். அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் 1 புள்ளி விவரத்தில் எடுத்துக்குவாங்க. பருவமழை தொடங்கியது 15ஆம் தேதியாக இருந்தாலும் 15, 16, 17 என்று தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது 16ஆம் தேதியாக இருந்தாலும் அது 25ஆம் தேதி தொடங்கினாலும் சரி அல்லது நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கிய ஆண்டுகளும் உண்டு. அப்படி தொடங்கியிருந்தாலும் அந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் வரும். அது தென்மேற்கு பருவமழை காரணமாக பொழிந்தாலும் அக்டோபர் 1 முதல் வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் மொத்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 88 மில்லிமீட்டர் பெய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கு வரைக்கும் 19 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 19 நாளில் 88 மில்லிமீட்டர் பெய்யணும். ஆக 88 மில்லிமீட்டர் பெய்யணும். 138.7 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஆக 139 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. எவ்வளவு கூடுதல்னா 58% கூடுதல் மழைப்பொழிவு தமிழ்நாடு புதுச்சேரியும் ரெண்டும் சேர்ந்து பொழிந்திருக்கு கூடுதல் மழைப்பொழிவு. சரி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு மழை என்பதை பார்ப்போம். அரியலூர் மாவட்டம் பெய்ய வேண்டியது 81 இன்னைக்கு தேதி வரைக்கும் 81.1 மில்லிமீட்டர், 97.2 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 20% கூடுதல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டியது 103.3 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 94.2 மில்லிமீட்டர், 9% குறைவு அங்கே மட்டும். அடுத்தபடியாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 112.2 மில்லிமீட்டர் பெய்யணும், 139.9 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 25% கூடுதல். கோயம்புத்தூர் மாவட்டம் 87.6 மில்லிமீட்டர் பெய்யணும், 121 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 38% கூடுதல். கடலூர் மாவட்டம் 91.5 மில்லிமீட்டர் பெய்யணும், 91.5 மில்லிமீட்டர் பெய்யணும், 135.5 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 48% கூடுதல். அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் 102.2 மில்லிமீட்டர் பெய்யணும், 141.7 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 39% கூடுதல். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் 103.7 மில்லிமீட்டர் பெய்யணும், 119.5 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 15% கூடுதல். நல்லா புரிஞ்சுக்கணும். சார் எங்கள் ஊரில் மழையே பெய்யல, குடிக்க தண்ணியே இல்லை, நீங்கள் என்ன சார் 103.7 மில்லிமீட்டர் பெய்யணுங்கிறீங்க, 119.5 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 15% கூடுதலுங்கிறீங்க, தவறாக இருக்கலாம் சார். இல்லை, கொடைக்கானல் மலைப்பகுதி மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்துடும். இன்னும் சில இடங்களில் பெய்யக்கூடிய மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்துடும். அதனால ஒட்டு மொத்தத்தை கூட்டும் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது இதே தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை பெருசாக பரவலாக பெய்யாது. பெரும்பாலும் இந்த கோவில்பட்டி பெய்யல மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெஞ்ச மாதிரி கணக்கு வந்துடும், மாவட்டத்திலே பெஞ்ச மாதிரி. இப்படித்தான் அதே போல தான் தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் வால்பாறையில் அதிகமாக பெய்யும், கோயம்புத்தூருக்கு பெஞ்ச மாதிரி கணக்கு வந்துடும். அது மாவட்ட சராசரி. இது மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு இடத்துல இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு இடத்துல அதிகமாக பெய்யும்போது மாவட்ட சராசரி மழையில் ஆடாயிடும். அந்த அடிப்படையில் தான் இது. ஸ்ரீராமபுரத்தில் குறைவாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சராசரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலைப்பகுதியும் சேர்த்து பார்க்கும் பொழுது 15% கூடுதல். அதே போல் ஈரோடு மாவட்டம் 83.5 மில்லிமீட்டர் பெய்யணும், 156.5 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 87% கூடுதல். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் 83.6 மில்லிமீட்டர் பெய்யணும், 128.9 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 54% கூடுதல். அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் 95.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 117.1 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 22% கூடுதல். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் 141.1 மில்லிமீட்டர் பெய்யணும், 130.6 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 7% குறைவு. ஒன்றும் கிடையாது, 7 தான் குறைவு. அடுத்தபடியாக
காரைக்கால் 101.1 மில்லிமீட்டர் பெய்யணும், 122.5 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 21% கூடுதல். கரூர் 73.1 மில்லிமீட்டர் பெய்யணும், 75.3 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 3% கூடுதல். கிருஷ்ணகிரி 102.8 மில்லிமீட்டர் பெய்யணும், 142.3 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 38% கூடுதல். அடுத்தபடியாக மதுரையில் 94.5 மில்லிமீட்டர் பெய்யணும், 98.4 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 4% கூடுதல். மயிலாடுதுறை 89.7 மில்லிமீட்டர் பெய்யணும், 155 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 73% கூடுதல். நாகப்பட்டினம் மாவட்டம் 86.1 மில்லிமீட்டர் பெய்யணும், 117.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 37% கூடுதல். நாமக்கல் மாவட்டம் 79.3 மில்லிமீட்டர் பெய்யணும், 106.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 34% கூடுதல். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் 123 மில்லிமீட்டர் பெய்யணும், 225 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 83% கூடுதல். பெரம்பலூர் மாவட்டம் 81.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 98.8 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 21% கூடுதல். புதுச்சேரி 113.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 139.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 23% கூடுதல். புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 69.3 மில்லிமீட்டர் பெய்யணும், 114.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 65% கூடுதல். ராமநாதபுரம் 79.8 மில்லிமீட்டர் பெய்யணும், 142.4 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 78% கூடுதல். ராணிப்பேட்டை மாவட்டம் 79.4 மில்லிமீட்டர் பெய்யணும், 222 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 180% கூடுதல். பெய்ய வேண்டிய மழையை விட டபுளாகவும் 400 மடங்கு பெஞ்சிருக்கு. ஆகவே 180% கூடுதல். அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் 97.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 95.3 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 3% குறைவு, கொஞ்சம் தான் குறைவாக இருக்குது, 3%. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் 98.6 மில்லிமீட்டர் 98.1 மில்லிமீட்டர் பெய்யணும், 107.6 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 10% கூடுதல். தென்காசி மாவட்டம் 80.5 மில்லிமீட்டர் பெய்யணும், 194.2 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 141% கூடுதல். அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் 79 மில்லிமீட்டர் பெய்யணும், 132.8 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 68% கூடுதல். அடுத்தபடியாக தேனி மாவட்டம் 90.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 135.5 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 49% கூடுதல். அடுத்தபடியாக 62.2 மில்லிமீட்டர் பெய்யணும், 220 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 254 மில்லிமீட்டர் சதவீதம் கூடுதல், 254% கூடுதல் திருநெல்வேலி. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் 81.6 மில்லிமீட்டர் பெய்யணும், 127.9 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 81.6க்கு 127.9 பெஞ்சிருக்கு, 57% கூடுதல். திருப்பூர் மாவட்டம் 74.6 மில்லிமீட்டர் பெய்யணும், 79.4 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 6% கூடுதல். அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் 93.6 மில்லிமீட்டர் பெய்யணும், 142 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 52% கூடுதல். திருவண்ணாமலை மாவட்டம் 96.7 மில்லிமீட்டர் பெய்யணும், 167.5 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 73% கூடுதல். திருவாரூர் மாவட்டம் 81.9 மில்லிமீட்டர் பெய்யணும், 81.9க்கு 173.3 பெய்திருக்கு, 173.3 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 112% கூடுதல். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் 65 மில்லிமீட்டர் பெய்யணும், 154.6 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 158% கூடுதல். இது அக்டோபர் 1லிருந்து, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை. இப்போ அடுத்தது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 79.8 மில்லிமீட்டர் பெய்யணும், 97.3 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 22% கூடுதல். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் 87 மில்லிமீட்டர் பெய்யணும், 222.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, ஆக 156% கூடுதல் வேலூர். ராணிப்பேட்டை வேலூர் இதெல்லாம் அதிக மழை. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் 82.7 மில்லிமீட்டர் பெய்யணும், 167 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 102% கூடுதல். விருதுநகர் மாவட்டம் 87.6 மில்லிமீட்டர் பெய்யணும்,
227.6 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 160% கூடுதல். ஆக ஒட்டு மொத்தத்தில் 88 மில்லிமீட்டர் பெய்யணும் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து 138.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, 58% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. இதில் ஒரு 3 மாவட்டம் குறைவாக இருக்குது, அது சும்மா 10க்கு கீழே தான் இருக்குது. 10க்கு கீழே 2%, 3%, 7% இப்படி தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கு மழை பெய்யறதுல அதுவும் சராசரிக்கு மேலே போயிடும். ஒட்டுமொத்தமாக நாளைக்கெல்லாம் 65-75ன்னு போயிட்டே இருக்கும். சராசரி கூடுதல் மழை பொழிவில் ஏறிக்கொண்டே இருக்கும் சராசரி மழை. நன்றி.